திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்று கம்பம் மற்றும் கூடலூர் பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் விளையக்கூடிய ஏலக்காய், மிளகு போன்ற பொருட்கள் அதிக அளவில் தேனி மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்படுகிறது. கம்பம் மற்றும் கூடலூர் பகுதியிலிருந்து பிற இடங்களுக்கு செல்ல அதிக அளவில் ஆம்னி பேருந்துகள் நாள்தோறும் இயக்கப்பட்டு வருகிறது. கேரளாவின் சபரிமலை சீசனின் போது ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் கம்பம், கூடலூர் வழியாகவே ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் ரயில் சேவை மதுரையிலிருந்து போடி வரை இயக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் சபரிமலை முதல் திண்டுக்கல் வரையிலான ரயில் திட்டம் தேனி மாவட்டம் கம்பம் மற்றும் கூடலூர் பகுதி மக்களின் கனவு திட்டமாகவே உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டத்தில் வாழ்ற 20 லட்சம் பேரும் இதுக்காக நாங்கள் கையெழுத்து இயக்கம் நடத்துறதுக்கு ரெடியா இருக்கோம். ஏற்கனவே நடத்திருக்கோம். இந்த ட்ரெயின் வசதி கேட்டு நிறைய முறை நடைபயணம் மேற்கொண்டுட்டோம். எங்க தாத்தா காலத்துல இருந்து போராடுறோம். கிட்டத்தட்ட 70 வருஷமா போராடுறோம். திண்டுக்கல் சபரிமலை இடையே ரயில் பாதை அமைக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து தொடங்கினால் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கும் ஏழைகள் குறைந்த கட்டணத்தில் பிற இடங்களுக்கு சென்று வருவதற்கும் மிகவும் வசதியாக இருக்கும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ரயில் சேவை இல்லாத நிலையில் பேருந்து போன்ற சாலை போக்குவரத்து வாகனங்கள் அதிகளவில் சென்று வருவதால் விபத்துகளும் அதிகளவில் நிகழ்வதாகவும், ரயில் சேவை திட்டங்களை கொண்டு வந்தால் மத்திய அரசுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருமானமும் கிடைக்கும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ஐயப்பன் சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னா தொடர்ச்சியாக 1,50,000 வண்டிகள் சாதாரணமாக அந்த பகுதியில் போகக்கூடிய நிலைமை இருக்கு. இந்த நிலைமையை மாத்தினோம்னா ரயில் பாதை வந்துச்சுன்னா அந்த நிலைமை மாறும், விபத்துகள் தடுக்கப்படும். வந்தா தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு, விவசாயம் சார்ந்த பகுதியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்ன்றத இந்த வாயிலா தெரிவிச்சுக்கிறேன். இவற்றை கவனத்தில் கொண்டு மத்திய அரசு உடனடியாக திண்டுக்கல் சபரிமலை ரயில் சேவை திட்டத்தை தொடங்கினால் பல லட்சம் மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும், இப்பகுதியில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்பதில் ஐயமில்லை. புதிய தலைமுறைக்காக கம்பம் செய்தியாளர் சுரேஷ்குமார்.